லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வயநாடு 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 எல்லா சேனல்லுமே இல்ல எல்லா இன்ஸ்டா எது எடுத்தாலுமே வயநாடு பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதுல உண்மையாவே என்னதான் நடந்துச்சு வயநாடுல அப்படின்றத லெட்ஸ் see. இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அண்ட் முக்கியமா என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். ஜூலை 30th என்ன நடந்திருக்குன்னா 1 மணி அளவுல மிட் நைட்ல யாருமே எதிர்பாராத நேரத்துல இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த டைம் மக்களால அது கணிக்கவும் முடியல. அவங்க டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சில பேர் வந்து அதுல பாதிச்சிருக்காங்க. சில பேரை ரெஸ்கியூ பண்ணி ஒரு இடத்துல வந்து அவங்க முகாம் போட்டு கூட்டு போய் சேஃபா வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து ஒரு சோகமான விஷயம் ஏற்பட்ட மாதிரிதான் அடுத்து அவங்க முகாம் போட்ட இடத்துலயுமே அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு 4 மணி அளவுல. சோ அது எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீம் வந்து ராணுவப்படை இங்க இருந்து சென்னையில இருந்தும் தமிழ்நாட்டுல இருந்தும் போயிருக்காங்க. இது மாதிரி பல இடத்துல இருந்து ஒண்ணு சேர்ந்து அதை ரெஸ்கியூ பண்ண போறாங்க. அந்த இடத்துல பெருசா பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கே அங்க ரீச் அவுட் ஆகிறதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிருக்கு அவங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் போனாலுமே ஹெலிகாப்டர் வந்து நிறுத்துறதுக்குமே வந்து ஒரு பெருசா எந்த அளவுக்கும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்மே அவங்களுக்கு இல்லாதனால அவங்களை ரெஸ்கியூ பண்றதுல வந்து ரொம்பவே தாமதமா ஏற்பட்டிருக்கு. இல்ல இப்போ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 150+ டெத் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. என்னன்னா 1000+ பீப்புள்ஸ் வந்து சேவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சுன்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தானே. இது வந்து ஆர்டிபிஷியலா நடக்கல, மேன்மேடா தான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. மேன்மேட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பெருசா யோசிச்சோம்னா எஸ், நம்மளாலதான் ஆப்வியஸ்லி நடக்குது. நம்ம வந்து எல்லா மரங்களையும் வெட்டி ரெசார்ட் ஆக்கி அந்த இடத்துல வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு ரிசர்ச் சொன்னாலுமே பட் மரத்தை வெட்டுறது டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால என்ன பண்ண முடியும்? ஏன் அதனால பிளட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மரம் வளர்க்கறதுனால மழை பெஞ்சு அந்த குளுமையான காத்துலதான் மழை பெய்யுது. அந்த டைம்ல வந்து மழை வரும்போது நிறைய தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மரத்துல. அதனால வந்து நமக்கு அந்த இந்த அளவுக்கு பாதிப்பு பெருசா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காதுன்ற மாதிரி ஒரு பக்க வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சும்மா சொன்னாங்க. அந்த காலத்துல பண்றது எல்லாமே ஒரு சயின்ஸ் மூலியமா தான் இருக்கு. நம்ம தான் வந்து அதை ஏத்துக்காம இருந்திருப்போம். இப்பவுமே நம்ம மரம் வளர்த்துருந்தா இந்த பெரிய பாதிப்புல இருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுமே அது திங்க் பண்ணோம்னா ஆமா உண்மையாதான் இருக்கு. இது இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், கரண்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க வந்து மரம் வளர்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பெரிய கிஃப்ட் எதுவுமே தரத்தாவில்ல. அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்தாலே அவங்களுக்கு நல்லா இருக்கும். சோ எங்க கூட சேர்ந்து நீங்க பண்ணாலும் சரி இல்ல நீங்களா தனியா பண்ணாலும் சரி மரம் வளருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சேர்த்து விடுங்க. அட் த சேம் டைம் வயநாடுக்காக நம்ம ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். அண்ட் மோரோவர் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிசிக்கலாவோ ஃபினான்ஷியலோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க வயநாடுக்கு. தேங்க்யூ.